ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம். குட்டி மினி வ்ளாக் பார்க்கலாங்களா? எங்கள் வீட்டில் நேத்தே கொண்டு வந்து வச்சாச்சு மீன். அது ரொம்ப ஐஸ் பிடிச்சிருந்துச்சி. தண்ணி ஊற்றி ஐஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பெல்லாம் இல்லை. ஸோ சாம்பார் இருக்கிறதுனால மீன் ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மீனை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மீன் வந்து வெலை மீன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காரசாரமான மசாலா ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நல்ல மசாலா ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்ல மசாலா பிடிக்கும். இந்த மீனை வந்து நல்லா தோசை தவாவில் கோகோனட் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஆயில் சூடானதையும் ஒவ்வொன்றா எடுத்து நான் வந்து தோசை தவாவில் வச்சுட்டேன். அந்த கூடவே அந்த கறி லீவ்ஸோட ஸ்மெல்லும் கோகோனட் ஆயிலோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் சாம்பாரும் தான். அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டாச்சு.